ஹே ஆல் வெல்கம் டு ரியா ஹோம் பேக்ஸ். இந்த சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1/2 kg சாக்லேட் கேக் டெக்கரேஷன் தான். அதுவும் அனிமல் தீம் கேக்கை நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. அந்த டெக்கரேஷன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ வந்து 4 முட்டை நான் எடுத்துக்கிறேன். ஏன் 4 முட்டை 1/2 kgக்குன்னா, நான் 1 kg ரெடி பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ட்ரீம் கேக் ஆர்டர் இருக்குது, கெஃபே ஆர்டர். அதனால் வந்து கொஞ்சம் 1 kg எடுத்துகிட்டு நான் ரெண்டுத்தையும் பாதி பாதியாக எடுத்துக்க போகிறேன். 4 முட்டை எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் வந்து எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் எசன்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணுறேன். ஓரளவுக்கு ஃபோமியாக வந்துட்ட பிறகு சுகரை வந்து ஆட் பண்ணி திருப்பி பீட் பண்ண போகிறேன். நான் வச்சுருக்கிறது வந்து ஃபிலிப்ஸோட எலக்ட்ரிக் பீட்டர். நிறைய பேர் என்ன பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க போன வீடியோவில். அதனால் வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது ஃபிலிப்ஸோடது. நான் ஃபஸ்ட்டு ஸ்கார்லெட்டோட தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆச்சு. கரெக்டாக 6 மந்தில் அது கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. வேறு எலக்ட்ரிக் பீட்டர் அதே மாதிரி வாங்கினேன், லோக்கலில் வாங்கினால அது உடனே போயிடுச்சு. கடையில் கொடுத்து ரீஃபண்ட் வாங்கிட்டேன். அதுக்கு பாதி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இதை வந்து அமேசானில் வந்து போட்டேன், ஃபிலிப்ஸோடது. ஒரு 3 பேட்சஸாக சுகரை வந்து நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். எவ்வளோ சுகர் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கரெக்டாக பவுடர் சுகர் வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1 கப் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதே வந்து நீங்கள் சுகராக எடுக்கிறீங்க அரைக்காமல் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 கப்பில் இருந்து நீங்கள் பவுடர் சுகராக எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு 1 கப் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து மில்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்கு கொஞ்சம், ஆயில் கொஞ்சம், அப்புறம் பேட்டரில் என்னென்ன ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வந்து 1 கப் மைதா, 2 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு மில்க் வந்து 1/2 கப்பும், ஆயில் வந்து 1/4 கப்பும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், தேவைப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 kg பேட்டர் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் 1/2 kg பிரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 kg பாதிக்கு பாதி பிரித்து எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக 1/2 kg தான் வருமானா நம்மளோட டெக்கரேஷனை பொறுத்து தான். நம்ம டெக்கரேஷன் கொஞ்சம் ஹெவியாக க்ரீம் அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் 600 கிராம் 3/4 கிலோ கூட போகும். கரெக்டாக கொடுத்தோன்னா 500 கிராம் வரும். அது நீங்கள் உங்களோட டெக்கரேஷனை பொறுத்து தான். எனக்கு வந்து இந்த கேக்கில் கரெக்டாக வந்துச்சு. ஒரு 350 கிராம் எடுத்தாலே போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. 300 கிராமே கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து ட்ரீம் கேக்காக கொஞ்சம் பேட்டரை வந்து பேலன்ஸ் இருக்க பேட்டரை வந்து நான் அதில் போர் பண்ணிக்கிறேன். டீன் சைஸ் வந்து 6. இது நான் ட்ரீம் கேக்குக்காக எடுத்த டின் சைஸ் வந்து 8. இப்போ வந்து நான் க்ரம் கோட்லாம் கொடுத்து கொஞ்சம் ஐசிங்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். உள்ளே வந்து நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வெளியே வந்து நம்ம சாக்கோ ட்ரஃபிள் மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறனால பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ட்ரிப்பிங் மாதிரி கொடுக்க தேவையில்லை, நான் சும்மா கொடுத்து பார்த்தேன். மேலே வந்து கொஞ்சமாக போர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேலே. அண்டு சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் ஃபுல்லாக கவர் ஆகிடும். எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரியல, வீடியோ பாருங்கள். நானுமே கொஞ்சம் ஸ்ட்ரகுள்ஸ்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை, அதனால் டக்குன்னு நான் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு சம்பவம் ஆச்சு இந்த கேக்கில். இந்த சொதப்பல் கேக் வேறு
கரெக்டாக ரெடி பண்ணி கொண்டு போகணும். நம்மளுக்கு எந்த மாதிரி டேமேஜ் ஆனாலும் நம்ம ரெடி பண்ண கற்றுக்கணும் அந்த கேக்கை. அப்போ தான் நம்மளால் இந்த ஃபீல்டில் வந்து சர்வே ஆக முடியும் போல். எனக்குமே ஒஸ்ட்டான டேலாம் நிறைய இருக்குது. கரெக்டாக கேக் ரெடி பண்ணும்போது தான் கரண்ட்டு போகும். பேட்டர் ரெடி பண்ணி கரெக்டாக வைப்பேன், அப்போ கரண்ட்டு போகும். ஐயோ வந்துரும்ட்டுலாம் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பேன். அது மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக கேட்பாங்க. அப்போது வந்து சூடாகவே ஐசிங் பண்ணவே முடியாது, ஏன்னா மெல்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டைம் எனக்கு ஆயிருக்கு. அதையுமே நான் ஃப்ரீசரில் வச்சு ஒரு கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் அன்றைக்கி நான் ரெடி பண்ணி கொடுக்கல. என்னால் சரி பண்ண முடியுமான்னு அன்றைக்கி தோணலை. இப்போ எனக்கு தோணுது, கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருக்கலாமே அன்றைக்கி அப்படின்னு தோணுது. பட் இப்போ தோணுது ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம்னு. அன்றைக்கி என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியல. டைமும் ஆயிடுச்சு. அதே போல் இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நான் கனாஷை வச்சு ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். கனாஷ் வந்து ட்ரிப்பிங் இதில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சிலரில் இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக்குக்கெலாம் கொஞ்சம் கெட்டியாக ரெடி பண்ணி அந்த மாதிரி ஐசிங் பண்ணி எடுப்பாங்க, பீட் பண்ணி. நான் அந்த மாதிரி கொடுக்காம ட்ரிப்பிங்ஸ் மூலிமாவே கொடுத்துக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம இந்த இது தானே யூஸ் பண்ணியிருக்கோம், விப்பிங் க்ரீம் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இதே நீங்கள் சாக்கோ ட்ரஃபிள் கேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்து அதை கொடுத்துட்டு மேலே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியும் ஐசிங் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு நாள் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் ஆல்ரெடி ஒரு போஸ்டிங்கில் பண்ணியிருப்பேன் பென்டோ கேக்கில் சாக்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு. அதில் நான் கரெக்டாக உங்களுக்கு பண்ணி காட்டியிருப்பேன். கொஞ்சம் எல்லா சைடும் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக சீக்கிரமாக ஐசிங் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணோம்ல, செட் ஆகிடும். விப்பிங் க்ரீம் வந்து ஜில்லுன்னு இருக்கும், அதனால் டக்குன்னு செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஒரு 1 hour வச்சு செட் பண்ணி எடுத்திங்கனாலே ஓரளவுக்கு நல்லா வந்துடும். இல்லை சாக்லேட் தானே சீக்கிரமாக இறுகிடும். அப்புறம் இந்த பிளேட்டை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் ஒர்க்குக்கு போயிடலாம். இப்போது நான் வந்து கார்னிஷிங் பண்ண சாக்லேட் நானே வீட்லேயே கார்னிஷிங் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சாக்லேட்டை வந்து எடுத்து இதில் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு 10 minutes வெளியே வச்சுட்டு அதை வந்து நான் இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வேலி மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கிட்டேன். சைட்ஸில் முன்னாடி மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சைட்ஸ்லேயும் கொஞ்சமாக, ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்றனால உங்களுக்கு இதெல்லாம் வச்சா நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டும் கூட. அதனால் இது ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்டு வந்து இது வந்து அனிமல் தீம் கேக்கு சின்ன பசங்களுக்குன்றனால அனிமல் தீமில் போயிடலான்னு சொல்லிட்டு பாண்டா அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதோட வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். வீடியோ ஏன் கட் ஆகிடுச்சுன்னா ஸ்டோரேஜ் இல்லாமல் கட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் டாப்பரு இது கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு நேம் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதான் இதோட ஃபினிஷிங் வீடியோ. எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டெக்கரேஷன் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.